ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சாங்காய் இண்டெக்ஸ் வந்து 0.16 ஸ்லைட் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. S&P 500 விக்ஸ் வந்து 3.66% அதிகமாகி 21.89%ல இருக்கு. ஹாங்செங் வந்து 0.27% அதிகமாக ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கமாடிட்டிஸ்ல வந்து கோல்டு 0.19% பாசிட்டிவ்லையும், சில்வர் வந்து 0.11% நெகட்டிவ்ல இருக்கு. க்ரூட் 0.27% நெகட்டிவ்ல இருக்கு. பிரெண்ட் ஆயில் 0.33%, நேச்சுரல் கேஸ் 1.65% நெகட்டிவ்ல இருக்கு. காப்பரும் 0.65% நெகட்டிவ்ல இருக்கு. பாண்ட்ஸ் ஈல்டு பத்தி பார்த்தலாம். யூஎஸ் 10-year பாண்ட் ஈல்டு வந்து 0.47%, அதாவது 4.25%ல இருக்கு. யூஎஸ் 30-year பாண்ட் 1.02% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூஎஸ் 5-year பாண்டும் 0.64% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூஎஸ் 2-year பாண்ட் 0.46% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரன்சியில பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜப்பான் என் பேர் வந்து 0.23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாலர் இண்டெக்ஸ் 0.34% குறைஞ்சிருக்கு. யூரோ யூஎஸ்டியும் 0.09% ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்கு. ஜிபிபி யூஎஸ்டி 0.02 மோஸ்ட்லி ஸ்டேபிளாக இருக்கு. நியூஸ் பார்த்துடலாம். குளோபல் நியூஸ். Asia Pacific stocks trade mixed as investors face tariffs, OPEC plus output hike. US added just 73,000 jobs in July, and numbers for prior months were revised much lower. ஸோ போன மாதத்தை விட கம்மியான ஜாப்ஸ் தான் ஆட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபெட் கவர்னர் பவுமன் வந்து Waller explained their dissent, say waiting to cut rates threatens economy. எக்கனாமி வந்து ரொம்ப த்ரெட்டனிங்ல இருக்கிறதுனால they have to wait for rate கட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து 4 monthsல 25% டேரிஃப் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஷிஃப்ட் ஆகல, சேம் அதுலயே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Can Trump make the Fed bend the knee without breaking markets? ட்ரம்ப் வந்து எப்படி டீல் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக இருக்குது. ட்ரம்ப் டு அனௌன்ஸ் நியூ சாட்டிஸ்டிஷன் ஓவர் த நெக்ஸ்ட் 3-4 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நியூ ஸ்டாட்டிஸ்டியன் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாரு. ஆயில் ப்ரைசஸ் ஃபால் as OPEC plus agrees to production hike in September.